ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 12ல் இருக்காருங்க. வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சுக்கிரன் சுயசாரத்தில் இருந்து சில நேரத்தில் லோன்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சல், கடன் சம்மந்தமான விஷயத்தை நினச்சி நைட்லாம் கொஞ்சம் தூங்காமல் கொஞ்சம் யோசிப்பீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். சில உடல் நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் மனசில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சமாளிச்சுடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம். தொழில் ரீதியான விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கலாக ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு தோணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது பண்ணாலும் ஒடுக்கு 4 வாட்டி யோசித்து பண்ணுங்கன்றது தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன். 3ஆவது சந்திரன் சிறப்பான விஷயங்களும் கொஞ்சம் உங்களுக்கு கணவன் மனைவிகளும் திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஒரு மனசு காயம் ஏற்படுற மாதிரி பேசுவீங்க. மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் புதன் வியாழனில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் மனசலனங்கள் இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கும்போது நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுத்துரும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறது, நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். குடும்பத்தார்கள் சில நேரங்களில் எதாவது நெகட்டிவாக பேசினாலும் நம்மளை ட்ரிகர் பண்ணுறான்னு வாங்க, தூண்டி விடுறது, கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எதுவும் கடுப்பேற்றுற மாதிரி பேசிடக்கூடாதுங்கிறது இதில் மேஜரான விஷயம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடுவோம். அதனால் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்னா நமக்குள்ளே ஒருத்தனை ஒரு ஜட்ஜி மாதிரி உட்கார வச்சுக்கணும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஒரு கதை இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அது ரொம்ப அருமையான கதை, வருங்காலங்களில் சொல்கிறேன். அது ரொம்ப தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளை நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி 2ல் இருந்து நல்ல லாபம் கிடைச்சாலும் பட் இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் உங்களுடைய மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், அண்ணன் எல்லாம் ஏதாச்சும் ஆப்ளிகேஷன் கொடுத்தாலும் அது ஏதாச்சும் செக்கு கேட்குறாரு, ஏதாச்சும் ஒரு ஷூரிட்டி எதாவது போடுறோம், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க.